ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுவையான கருவாட்டு வறுவல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் நெத்தலி கருவாடு. இதை வந்து முதல்ல தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் மண் இருக்கும். காய போடும்போது மண் ஒட்டியிருக்கும். அந்த அரை மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா அந்த மண் தன்னால கலண்டுரும். ஊற போடுறதுக்கு முன்னாடி தலையை வந்து பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற போடுங்க. அப்போ உங்களுக்கு கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் லைட்டாக செதில் கையாலே எடுத்தாலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம கருவாட்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கருவாடை நல்லா ஊற வச்சு நல்லா செதிலாம் சுரண்டி விட்டு கழுவுனோன்னே நல்லா இப்படி சுத்தமாகிட்டு பார்த்தீங்களா. இப்போ நல்லா மண்ணெல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. நல்லா நீட்டாக கழுவியாச்சு. இப்போ நம்ம வந்து கருவாட்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து அடுப்பில் வச்சு கடாய் காஞ்ச உடனே அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் ஆயில் நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், வத்த பவுட்ரு, அப்புறம் வந்து இது 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு, சால்ட்டு, இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே லைட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்குறோம் நெத்தலி கருவாடு. இது வந்து நல்ல நெத்தலி கருவாடை நல்லா கழுவி நல்லா தண்ணியில் ஊற போட்டு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து அப்புறம் 4-5 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம எடுத்து இதோட போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து உப்பு இல்லாத கருவாடு, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக. இங்கே உப்பு இருந்துச்சுன்னா கருவாட்டில் உப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம். வெறும் மஞ்சள் பவுடரும் வத்த பவுடரும் மட்டும், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் போட்டு மட்டும் நீங்கள் வதக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வேகட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா பரட்டி விட்டாச்சு இந்த மசாலையோட. இப்போ நல்லா வெந்து வருது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு நீங்கள் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் தான் போதும். இந்த கருவாடு குயிக்காக வெந்துடும். இது வந்து ரசம் சாதம், பழைய சாதம்னா கஞ்சின்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் லெமன் ரைஸ், புளியோதரை, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. குயிக்காக 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா வெந்த பிந்தி நம்ம பார்க்கலாம். கருவாடை போட்டோன்னே அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். முதல்ல மொத்தமாக வேகிறதுக்கு 5 நிமிஷம். இப்போ நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு இன்னும் 2 நிமிஷம் சூப்பரான மொறுன்னு கருவாட்டு வறுவல் சூப்பராகவே தயாராகிட்டு. இதை வந்து நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது 3 இருந்தாலே போதும். நம்ம உப்பு வந்து கருவாட்டில் இருந்தால் நீங்கள் சேர்க்க வேணாம். இது வந்து உப்பு இல்லாத கருவாடு, அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், வந்து இவ்வளோதான் இதுக்கு தேவை. சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து ரசம் சாதம், பழைய சாதம், அதுக்கப்புறவு லெமன் சாதம், புளியோதரை, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, இது சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். குயிக்காக வீட்டில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் சைடிஷ் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு இது நெத்தலி கருவாடு இருந்தால் போதும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நெத்தலி கருவாடு ஈஸியாக தயாராகிட்டு. நெத்தலி கருவாடு வறுவல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அதிக மசாலாலாம் தேவைப்படாது. தனி மிளகாய் தூளும், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், இது இருந்தாலே போதும். ஒரு 200 கிராம் நெத்தலியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் பருப்பு சாதம், அப்புறம் பழைய சாதம், இது எல்லாத்துக்குமே புளியோதரை, லெமன் சாதம், இந்த எல்லாத்துக்குமே சைடிஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சைடிஷ் வந்து எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வீட்டில் நெத்தலி கருவாடு இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஈஸியாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலும் என்னுடைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.